ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம் சர்க்கம் 33. சூர்பனகை ராவணனை நிந்தித்தல். சூர்பனகை ராவணனை நோக்கி மிகவும் கோபித்து, நீ மதோன்மத்தனாய் மன்மத போகத்தில் மூழ்கி உனக்கு நேர்ந்திருக்கும் மகா பயத்தை தெரிந்து கொள்ளாதிருக்கின்றனை. தேவ கந்தர்வ தானவர்கள் உன்னால் அவமதிக்கப்பட்டவர்கள் ஆகையால் உனக்கு அபகாரம் செய்வதிலேயே ஊக்கமுடையவராயிருக்கின்றனர். நீயோ சாரர்களை அந்தந்த காரியங்களுக்கு அனுப்பி சங்கதிகளை தெரிந்து கொள்ளாமல் விஷயபோகத்தில் மண்டி இருக்கின்றனை. இப்படிப்பட்ட நீ துரைத்தனத்தை எப்படி காப்பாற்றப் போகின்றனை? ராட்சசதமா, நீ சிறிதும் விவேகமில்லாத சிறுபிள்ளையை போன்ற சுபாவம் உடையவன். அரசர்கள் சாரணர்கள் மூலமாய் வெகு தூரத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்வார்கள். ஆகையால் அவர்கள் தீர்க்க திருஷ்டிகள் எனப்படுவார்கள். ஜனஸ்தானத்தில் உள்ள உன் ஜனங்கள் எல்லாம் அடிபட்டு இறந்ததையும் கூட தெரிந்து கொள்ளாதிருக்கின்றனை. ஆகையால் நீ சாரணர்களையே வைத்துக் கொள்ளவில்லை என்று தோன்றுகிறது. கொடுந்தொழிலர்களான 14,000 ராட்சசர்களும் கரதூஷணர்களும் ராமன் ஒருவனாலேயே கொல்லப்பட்டனர். இவ்வளவே அன்று அந்த ராமன் ரிஷிகளுக்கெல்லாம் அபயம் கொடுத்து ஜனஸ்தானம் முழுவதையும் பாழாக்கி தண்டகாரண்யம் எல்லாம் க்ஷேமமாகச் செய்தான். ராவணா, உன் தேசத்திலேயே உண்டான பயத்தையும் கூட தெரிந்து கொள்ளாதிருக்கின்றனையே. உன்னை போல் சாரணர்களை அனுப்பி விஷயங்களை அப்பொழுதுக்கு அப்பொழுது தெரிந்து கொள்ளாமல் அஜாக்கிரதாய் இருப்பவன் சீக்கிரத்தில் ராஜ்யம் கைசோர பெற்று மிடுக்கு தொலைந்து புல்லியனாயிருப்பான். ராவணா, துர்புத்தியுடைய உனக்கு ராஜயோக்கியமான குணங்கள் ஒன்று கூட இல்லை. நீ பகைவரை உபேட்சித்து பிறரை அவமானம் செய்பவன். விஷயபோகங்களில் மனம் செல்ல பெற்று அதனால் தேச பேதங்களையும் கால விசேஷங்களையும் உள்ளபடி அறியாதவன். குணதோஷங்களை ஆராய்வதற்கு போதுமான புத்தி இல்லாதவன். ஆகையால் நீ சீக்கிரத்தில் ராஜ்யத்தை போக்கடித்துக் கொண்டு ஆபத்தில் விழப்போகின்றனை என்றனர். ராவணன் இன்னனம் சூர்பனகை சொன்னதை கேட்டு வெகுநேரம் ஆலோசித்தனன். ராமன் கதை கேளுங்கள்.